வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஈஸியாக செய்கிற மாதிரி நல்ல ஒரு ஆரோக்கியமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சோயா வெஜ் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதே சமயம் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா இந்த புலாவ் கூட பார்த்திங்கன்னா வெஜ் இல்லை நான்வெஜ் கிரேவி வச்சு சாப்பிடும் போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ இந்த புலாவ் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். அதே போல் 1 கப் அளவுக்கு சோயா எடுத்து நல்லா வெந்நீரில் வெது வெதுப்பான தண்ணியில் உப்பு போட்டு ஊற வச்சு இப்போ தண்ணிலாம் பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இதிலே ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ சாதம் செய்கிறதுக்கு அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த புலாவுக்கு தாளிப்பு ஜாமான் பார்த்திங்கன்னா ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கல்பாசி, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன். இப்போ இந்த தாளிப்பு ஜாமான் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். நல்லா பொரிய விடுங்க. அப்போ தான் அந்த புலாவில் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து வதக்கிக்குவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். ரொம்ப ப்ரௌன் கலர்லாம் மாறக்கூடாது. ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு வதக்கிக்கிட்டோம்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டு இதில் சேர்த்து இன்னொரு 2 செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ வெங்காயத்து கூட சேர்த்து இதுவும் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, அரை கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம மசாலாலாம் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. அந்த பச்சை மிளகாவோட காரம் தான் நமக்கு இந்த புலாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் அரை கப் அளவுக்கு பீன்ஸ், அரை கப் அளவுக்கு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்ம தண்ணியெலாம் பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்க சோயாவையும் இது கூட சேர்த்துக்குவோம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதிலே உங்களுக்கு விருப்பம்னா உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 2 செகண்டுக்கு கலந்து விட்டுக்குவோம். இப்போ காய்கறிலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்குவோம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். பாஸ்மதி ரைஸ் அப்படிங்கிறதுனால 1.5 டம்ளர் சேர்க்குறேன். இதே இது நீங்கள் வேறு ஏதாவது ரைஸில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா 1 டம்ளருக்கு 2 டம்ளர் வச்சுக்கோங்க. இது சாப்பாட்டு அரிசியில் கூட நீங்கள் இந்த புலாவ் செய்யலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். ஆனால் தண்ணி மட்டும் பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் வச்சுக்கோங்க. அப்போ தான் சாதம் நல்லா வெந்து வரும். பாஸ்மதி ரைஸ் சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் வச்சிங்கன்னா தான் சாதம் உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. உப்பு போதுமானு செக் பண்ணிக்கோங்க. தேவைன்னா இந்த ஸ்டேஜிலே சேர்த்துக்குங்க. இப்போ இதிலே நம்ம வடிகட்டி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்குவோம். தண்ணிலாம் இல்லாமல் வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கலந்து விட்டதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி பவுடர், வெந்தயக்கீரை பவுடர் இருக்குது, அதை இதில் சேர்த்துக்கிறேன். இது உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை. சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா இந்த புலாவுக்கு நல்ல ஒரு மனம் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டுக்குவோம். குக்கர் மூடி போட்டு பார்த்திங்கன்னா ஒரே விசில், ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டிங்கனாலே போதும். சாதம் சூப்பராக அருமையாக வெந்து வந்துடும். ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்குவோம். ஆனால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் மூடி போடணும். அதுக்கு முன்னாடியே போட்டுறக்கூடாது. கொதி வந்ததுக்கப்புறம் இது போல் மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் வச்சுக்கோங்க. நல்லா அருமையாக வெந்துடும். வேறு அரிசி எதுவும் எடுக்கிறீங்கன்னா விசில் ஒன்று சேர்த்து வச்சுக்கோங்க, 2 விசிலாக. இப்போ பாருங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். கலந்து விடும் போது பார்த்திங்கன்னா நல்லா பொறுமையாக இது போல் கலந்து விடுங்க. அரிசி உடையாத அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு சாதமும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும், உடையவும் உடையாது. நான் கொஞ்சம் சூடோடு எடுத்திருக்கேன். லைட்டாக கலந்து விட்டிங்கனாலே போதும். சாதம் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நீட்டாக எப்படி நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இது நல்லா ஆறிட்டு அப்படின்னாக்கா இன்னுமே நல்லா பொல பொலன்னு இருக்கும்.
அவ்வளோதான் நம்மளோட வெஜ் புலாவ் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.